இப்போ வந்து நம்ம ஸ்பைரல் இந்த ஆப்ஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு ஸ்கெட்ச் ட்ரா பண்ணிவிட்டு அதை ஃபில் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்பைரல் ஆப்ஷன் போய்ட்டு இதுக்கு சப்போர்ட் கொடுக்கணும். சர்ஃபேஸ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் சென்ட்ரு பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்டை சென்ட்ரு பாயிண்ட்டாக கொடுத்தாச்சு. ரெஃபரன்ஸ் டைரெக்ஷன் எந்த டைரெக்ஷனில் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஸோ நான் வந்து வெர்டிக்கல் இந்த டைரெக்ஷன் கொடுத்துட்டேன். ஸ்டார்டிங் ரேடியஸ் நான் வந்து ஒரு 20 கொடுக்குறேன். அதே மாதிரி வந்து ஓரியன்டேஷன் இங்கே நம்ம கிளாக் வைஸும் கவுண்டர் கிளாக் வைஸுங்கிறது கொடுத்துட்டு இங்கே வந்து ஆங்கிள் அண்ட் ரேடியஸ் கொடுத்துக்கலாம். ஆங்கிள் அண்ட் பிட்ச் வேல்யூ கொடுத்துக்கலாம். ரேடியஸ் அண்ட் பிட்ச் வேல்யூ கொடுத்துக்கலாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு நான் எக்ஸாம்பிளுக்காக ஆங்கிள் அண்ட் ரேடியஸ் எடுத்திருக்கேன். ஸோ நான் ஆங்கிள் வந்து 0 வச்சுக்கிறேன். என் ரேடியஸ் வந்து நான் ஒரு 100 கொடுக்குறேன். சரி, வேணால் ஒரு 80 கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து இங்கே வந்து ரெவல்யூஷன் நமக்கு எத்தனை வேணும் அப்படிங்கிறத கொடுக்கணுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ ஜஸ்ட் ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம க்ரியேட் பண்ணி இதை ஃபர்தராக வந்து மேனிபுலேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம வந்து க்ரியேட் பண்ண அந்த ஸ்பைரல். ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இங்கே ஆங்கிள் அண்ட் ரேடியஸ் இருந்துச்சு. ஆங்கிள் அண்ட் பிட்ச் வேல்யூ கொடுத்துக்கலாம். பிட்ச் வேல்யூ ஒவ்வொரு காயிலுக்கும் இடையில வந்து பிட்ச் வேல்யூ நான் எவ்வளோ அப்படின்னு கொடுத்துக்கலாம். 10 கொடுக்குறேன் நான். ஸோ வந்து இப்போ ஒவ்வொரு காயிலுக்கும் அந்த கேப் டிஸ்டன்ஸ் வந்து 10 mm வந்து கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஸோ வந்து அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரேடியஸ் அண்ட் பிட்ச் வேல்யூ கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என் ரேடியஸ் இங்கே கொடுத்தாச்சு. பிட்ச் வேல்யூ 10. ஸோ நான் பிட்ச் வேல்யூ வந்து ஒரு 5 கொடுக்குறேன். ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து காயில்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எந்த ஆப்ஷன் தேவையோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஃபர்தராக மேனிபுலேட் பண்ணிக்கலாம்.